ஒரு ஆயில் இருக்கு, இது வந்து ரெட் ஆயில். யூஸ் பண்றது என்னதுக்கு? ஜாயிண்ட் பெயின், மசில்ஸ் பெயின், ஆர்த்ரைட்டிஸ், சைட்டிகா, லம்பாகோ பெயின். லம்பாகோ பெயின் யூஸ் பண்றது இது வந்து ஒன் டைம் சொல்யூஷன். இந்த ஆயில வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஆயில வந்து இதற்கு அப்ளை பண்ணணும். ஏன் இதற்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா, இது வந்து மேல் நோக்கி அப்ளை பண்ணணும்னு சொன்னா எப்சர்வ் ஆகும். சைடு எஃபெக்ட் இல்ல, நல்ல மெடிசின். இது வந்து ஒன் டைம் சொல்யூஷன், ஆர்கானிக் மெடிசின். ஓகே. சார் நீங்க கேள்விப்பட்டீங்களா சஞ்சீவி பர்வத்? ஆமா, சஞ்சீவி ஹனுமான்ஜி. ஆமா. இது வந்து சஞ்சீவி பைனாப்பிள். இது வந்து சஞ்சீவி பைனாப்பிள். இது வந்து மேக்ஸிமம் சைஸ் இவ்வளவுதான். இது வந்து மேக்ஸிமம் சைஸ். இது சாப்பிடுறதுக்கு பைனாப்பிள் வந்து பெருசா இருக்கு. சரி, சாப்பிடுறது. ஓகே. இது வந்து மெடிசின். ஓகே. இது மெடிசின் பைனாப்பிள். இது பேர் வந்து சஞ்சீவினி பைனாப்பிள். ஓகே. பைனாப்பிள் என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு சிரப் ஒன்று தயாரிக்கிறாங்க. சிரப் வந்து தொப்பை குறைக்குது. இப்படி தொப்பை குறைக்குமா? இது தொப்பையை குறைக்கும். எனக்கு ரொம்ப அதிகமா இது தொப்பையை குறைக்கும். இது வந்து என்ன 31 நாள் குடிக்கும். 31 நாள் நீங்க குடிச்சேன்னு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காதா? சைடு எஃபெக்ட் ஆர்கானிக். இது வந்து 31 நாள் நீங்க குடிச்சேன்னு இது காலையில 15 ml குடிங்க. பட் டாக்டர்லாம் வந்து இப்ப சொல்றாங்கல்ல, நமக்கு வந்து இது நம்ம மெடிசன் எடுத்தா இல்ல, பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண அந்த மாதிரி ஸ்வெட் ஆனாதான் இது சிறப்பா பேனிங் ஆகும். இது குடிச்சா வயிறு பேருங்க. நான் சொல்றேன் எப்படி இருந்து. இது காலையில 15 ml அடிங்க. ஒரு டேப்லெட் இருக்கு. ஒரு டேப்லெட் 15 சிறப்பா நீங்க 15 ml நீங்க குடிங்க. குடிச்சதுக்கு ஒரு half an hourல சுடுதண்ணி குடிங்க. சுடுதண்ணி குடிச்சதுக்கு ஒரு இதெல்லாம் பேனிங் ஆகும். இதெல்லாம் பேனிங் ஆகும். கொழுப்பு எல்லாம் பேனிங் ஆகி பின்னால போயிட்டு சைடு எஃபெக்ட்ல இது வந்து ஆர்கானிக். 31 நாள் குடிங்க. 31 நாள் குடிச்சேன்னு மறுவா வராது. மறுவா நீங்க எங்க சரி போயிட்டு சாப்பிட்டா கொழுப்பு சாப்பிட்டா மறுவா கட்ட பார்க்கும். அதுக்கு என்ன செய்யுங்க? காலையில எம்டி ஸ்டொமக்ல சுடுதண்ணி குடிங்க. சுடுதண்ணிக்குள்ள எல்லாம் கரைஞ்சி பின்னால சைடு எஃபெக்ட். உங்களை மாதிரி தான் இருந்தேன் நானு. இப்ப எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன சுடுதண்ணி குடிங்க. ஓகே. சுடுதண்ணி குடிக்கிறது வந்து கோகோ. இது வந்து கோகோ. இது வந்து கோகோ ஸ்ரீலங்கால 2 வெரைட்டிஸ். ஸ்ரீலங்கா 2 வெரைட்டிஸ். ஒன்று ரெட் கலர் இருக்கு, ஒன்று yellow கலர் இருக்கு. ஓகே. இது வந்து கோகோல வந்து கோகோ இது இருக்கு. ஓகே. இது கோகோ நட். இதுல கோகோல நட்ஸ் இது இருக்கு. நட்ஸ் இருக்கு. 25 ல 35 வரை நட்ஸ் இருக்கு. ஓகே. 25 ல 35 வரை நட்ஸ் இருக்கு. இந்த கோகோ இந்த நட்ஸால கோகோ பவுடர் செய்யுது. டார்க் சாக்லேட். அந்த நட்ஸ்ல இருந்து தான் நம்ம டார்க் சாக்லேட். ஓகே. இந்த வந்து டார்க் சாக்லேட் நம்ம உடம்புக்கு என்னதால சொல்லுமா? டார்க் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்லது. ஹார்ட்டுக்கு நல்ல மற்றும் பிரெயின். ஓகே. பிரெயினுக்கு நல்ல இது டார்க் சாக்லேட். இத பவுடர் பண்ணி ஐஸ்கிரீம், கேக், சாக்லேட் என்னென்னலாம் செய்றோம் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதால தான் செய்யறது. சரி, ஓகே. ஓகே. இது வந்து கற்பூரவள்ளி என்ன செய்யுது? ட்ரை காஃபி நாங்க யூஸ் பண்றது. ஓகே. ட்ரை காஃபி யூஸ் பண்றது. வரட்டு நாங்க யூஸ் பண்றோம். ஜிஞ்சர், அஜ்வைன். ஓகே. சோ ரெண்டே மிக்ஸ் பண்ணி ஒரு சிரப் ஒன்னு தயாரிக்குது. இந்த சிரப் வந்து குடிச்சேன்னா இரவுக்கு தூங்க பாகோல குடிங்க, உறங்க பாகோல குடிங்க. ட்ரை காஃபி இல்லாம ஸ்ரீலங்கால ஹட்டால எத்தனை வாரம் 12 வாரம். இது வந்து தடிப்பு இல்ல, பட்டையா இருக்கு. ஊர்ல இருக்கிறது கொஞ்சம் தடிப்பமா இருக்கு. சாப்பிடுறது கொஞ்சம் தடிப்பமா இருக்கும், மொத்தம் பெருசா இருக்கும். இது வந்து சிறுசா இருக்கும். இது வந்து அலிவேரா. இது வந்து தடிப்பம் இல்ல, இது மெடிசின் அலிவேரா. அலிவேரால என்னதுக்கு எடுத்தா சன்பர்ன். கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம அந்த சன்பர்ன், சன்பிளாக், சன்ட்ரை ஆகிறதுக்கு ஒரு சிலர் இதுல ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்களா? அது சாப்பிடுறது மொத்தமா இருக்கு. அது சாப்பிடுறது. அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? அது வந்து கேஸ்ட்ரிக் சரியாகுமா? கேஸ்ட்ரிக் இருக்கு, ரொம்ப நல்லது. சரியா? இது வந்து என்னது? இது வந்து சன்பர்ன், சன்பிளாக், சன்ட்ரை, கால் பாதம் வெடிக்கிறது தானே சில ஆகுது. ஓகே. வெடிக்கிறதுக்கு இல்லாம இருக்கு. சொல்லுங்க. சஞ்சீவினி பைனாப்பிள். இது வந்து சாப்பிடுறது அல்ல, தொப்பை குறைது மெடிசின். அந்த இருக்கு தடிப்பமாறு பெருசு. இது வந்து ஸ்மால் சைஸ். இது வந்து என்ன செய்யுது பாருங்க. இதுதான் நீங்க காமிச்சீங்க. ஓகே. சின்னது. இது சின்னது. இது வந்து என்ன செய்யுது? 25 பீஸ் ஒன்று செஞ்சு ஒரு சிரப் ஒன்று தயாரிக்கிறது. இந்த சிரப் வந்து வெயிட் லாஸ் பண்றது. 1 ல இருந்து 9 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணும். சைடு எஃபெக்ட் இல்லை. ஓகேயா? 3 கிலோ குறைஞ்சா பெஸ்டா இருக்கும். 3 கிலோ குறைஞ்சா பொறுத்து உடம்ப பொறுத்து குறையும். சரியா? இது வந்து சொல்லுங்க. வெனிலா ஃப்ளேவர். இது வந்து வெனிலா. இது பாருங்க, வெனிலா மரம். இது வந்து வெனிலா செடி. வந்து என்ன வெனிலா செடியில வந்து நாங்க ஒரு வெனிலா எசன்ஸ். என்ன ஒரு நாட்டுல இருக்கு வெனிலா எசன்ஸ். எசன்ஸ் ஐஸ்கிரீம். ஆமா, எசன்ஸ் ஆர்டிஃபிஷியல். இது வந்து எசன்ஸ் இல்ல, சிரப்.
இது வந்து வெனிலா சிரப், நேச்சுரல் சிரப். ஓகே. இது அது தெரியும். ஸ்மெல் பாருங்க. பீன்ஸ் இது வந்து தேன் வருது தான், தேன் பூச்சி. ஆமா. இது வந்து நேச்சுரலுக்கு தான் வருது, ஆர்டிபிஷியலுக்கு வராது. ஓகே ஓகே. இப்ப பாருங்க, கண் கொண்டு பாத்து அதுல வந்து ஓகே, அதுல வந்து ஸ்வீட்னஸ் இருக்கறனால அது வருது. இது வந்து நேச்சுரலுக்கு தான் வருது, ஆர்டிபிஷியலுக்கு வராது. இல்லைங்க. ஓகே, சொல்லுங்க. இது வந்து ஏலக்காய் செடி. ஏலக்காயில நாங்க ஒரு பாமுனு தயாரிக்கிறது. இதுல எங்க ஏலக்காய் எங்க இருக்கு? இதுல இது இருக்கு பீன்ஸ், இது பட்ஸ், ஏலக்காய் பட்ஸ் வந்திருக்குல. இது வந்து ஏலக்காய் பூ பாருங்க, ஏலக்காய் பூ வந்திருக்கு. சோ இன்னும் வந்து ஏலக்காய் வரல. ஏலக்காய் வந்து இல்ல. சரியா? இது வந்து நாங்க ஏலக்காய் தயாரிக்கிறது 65% யூஸ் பண்ணி 65% யூஸ் தேமரிக். ஒரு நாட்டுல இருக்க தேமரிக் என்ன கலர்? மஞ்சள் கலர். இது வந்து ஒயிட் தேமரிக். ஒயிட் தேமரிக் என்னத்துக்கு யூஸ் பண்றது? ரேஷஸ். இது நான் இதுல பாத்துர்க்கேன், ஒயிட் டர்மரிக். ஓகே. கேள்விப்பட்டீங்களா? இது வந்து டர்மரிக், ஒயிட் கலர் டர்மரிக், ரேஷஸ், ஃபங்கஸ், தேமல் வரும், ஒயிட் கலர் தேமல், பிளாக் கலர் தேமல், சிலகல இங்க வரும், அண்டராம் வரும், ஒயிட்ல வரும், இது ரெண்டுலயும் வரும். எல்லாம் இது வந்து ரேஷஸ். இந்த ஆயில எடுத்து கொஞ்சம் ரேஷ் வந்து எடுத்து கொஞ்சம் தடாவி போட்டா ரேஷஸ், ஃபங்கஸ் எல்லாம் இல்லாம ஒன் டைம் சொல்யூஷன். இது அந்த கொடியா? அது இந்த கொடி. இது வந்து ஒரே மரத்துல 3 வகை வரும். இது வந்து கிரீன் பெப்பர், கிரீன் பெப்பர், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர். இப்ப இந்த கிரீன் பெப்பர் இது காஞ்சாலும் கிரீனா தான் இருக்குமா? இல்ல கிரீன் பெப்பர் வருது பிளாக்கா மாறும். பிளாக்கா மாறினது பிறகு அதாவது நாங்க பழுக்க வச்சிருந்தா ஒயிட்டா மாறும். ஒயிட்டா மாறும். இது தோலை நீக்கினா ஒயிட்டா மாறும். சரியா? இந்த ஆயில் வந்து இது கிரீன் பெப்பரால ஆயில் இருந்ததா ஆயில், கிரீன் ஆயில்னு சொல்லுவோம். ஓகே. அந்த ஆயில எடுத்து என்ன செய்யுது, கொஞ்சம் தலையில அந்த தலையில இப்படி சில கேள்விப்பட்ட மைக்ரைன் அது கேள்விப்பட்டிருக்கேன். மிக்ரைன், சைனசைட்டிக், போனலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி. கொஞ்சம் இந்த ஆயில கிரீன் ஆயில கொஞ்சம் மட்டும் தலைக்கு பிடிச்சா இப்படி ரப் பண்ணினா மிக்ரைன் எல்லாம் இப்படி மூக்கால சனி மாதிரி தண்ணி மாதிரி. ஓகே. தண்ணி மாதிரி வடியும். அது தண்ணில சளி. ஓகே. சனி எல்லாம் பேனிங் ஆகி வெளியே போகும். ஒன் டைம் சொல்யூஷன், மறு வராது. பட் இது வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கும் இல்லையா? இல்ல எரிச்சல் ஒண்ணும் இல்ல. இது வந்து only apply. ஓகே. only apply. இல்லாம மறு வராது. அப்புறம் கிராம்பு. ஆமா, பிரவுன் கலர்ல இருக்கும். இது வந்து டார்க் ரெட். அந்த இது மாதிரி. ஓகே. மணத்து பாருங்க. அதான் மணம். அதேதான் கிராம்பு. சூப்பர். இது வந்து நான் சாப்பிட்டு பாருங்க, நல்லது. கொஞ்சம் பல்லுக்கு நல்லது. பல்லுக்கு நல்லது. இது என்னத்துக்கு நான் இதுனா, ஸ்ரீலங்கால வந்து டார்க் ரெட்டா இருக்கு. ஏன் டார்க் ரெட்? ஸ்ரீலங்கால இதை ஆயில் எடுக்கிறது இல்ல. ஆயில் எடுக்கிறது இல்ல. அது வந்து ஒழுங்கா டார்க் ரெட்டா இருக்கு. சில நாடுல பிளாக்கா இருக்கும். ஏன் பிளாக்கா இருக்கு? இது ஆயில் எடுத்தது பிறகு பிளாக்கா மாறும். இல்ல அவன்ல போட்டது பிறகு இது ஆயில் வரும். ஓகே. அந்த ஆயில் எடுத்துட்டு அத மீதி கொடுத்துருவாங்க. அத வந்து வேற சேல் பண்ணுவாங்க. இத வேற சேல் பண்ணுவாங்க. இது ஆயில் எடுத்து போற இது ஆட்டோமேட்டிக்கா பிளாக்கா மாறும். பிளாக்கா மாறும் இவ சேல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டபுள் ஃபைதா. ஓகே. சரியா? ஓகே. என்ன யூஸ் இதுனா? ஹெர்பல் சாய். இது வந்து ஹெர்பல் சாய். இதோட சினமன், கார்டமம், பிளாக் பெப்பர், க்ளோவ், சாதிக்கா இருக்கு, ஜிஞ்சர் இருக்கு, வந்து கொஞ்சம் வெனிலா இருக்கு. ஓகே. இது வந்து 7 வகை இருக்கு. மூலிகை 7 வகை. ஓகே. ஓகே. சரியா? இது வந்து என்ன ட்ரவல் சிக்னஸ், நோஸ் பிளாக் வந்து அந்த கூல்டுக்கு, தலைவலிக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இது வந்து வோமிட்டிங் நல்லா, வயிற்று வலிக்கு நல்லது. சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. சேம் ப்ரொசெசர் தான் இதுல. இது வந்து இந்த இது கனோலாவா? இல்ல இது வந்து எக்ஸோரா பிளான்ட். ரத்துமால் சொல்லுவோம். ரத்துமால். இந்த ரத்துமால்ல இந்த பூவால ஒரு ஆயில் ஒன்று தயாரிக்கிறது. இந்த பூவால ஆயில் தயாரிக்கிறது போது என்ன மேடம் சார், டிக் டிக் சவுண்ட் வருது. ஏன் வருது? அது வந்து இவ்விடத்துல ஜெல் ஒன்று இருக்கு. ஜெல் ஒன்று இருக்கு. இந்த ஜெல் போனது பிறகு தான் டிக் டிக் சவுண்ட். ஓகே. அது சவுண்ட் இல்லாம இருக்கு. இந்த ஆயில் எடுத்து இப்படி மேல் நோக்கி அப்ளை பண்ணுங்க. மேல் நோக்கி அப்ளை பண்ணா இந்த ஆயில் வந்து உள்ளுக்கு எப்சர்வ் ஆகும். ஓகே. உள்ளுக்கு எப்சர்வ் ஆனதுக்கு பிறகு இந்த மூட்டுல இடையில கொஞ்சம் ஜெல் நிறையும். இது ஜெல் கொஞ்சம் கொஞ்சமா தடிப்பமாகும். தடிப்பமானது வராது. ஒன் டைம் சொல்யூஷன். இப்போ நம்ம ஒரு 60 இயர்ஸ் ஆனவங்க கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணா சரியாக ரெக்கவர் ஆகுமா? 10 வயசுல இருந்து 90-100 வருஷம் மாதிரி. ஓகே. எல்லாம் அப்ளை பண்ணலாம். ரீகவர் ஆகும். மதர் ஜாயிண்ட் பெயின், மசில்ஸ் பெயின் எல்லாம் வராது. இது வந்து ஒன் டைம் சொல்யூஷன். ஓகே. ஓகே. பிளான்ட் பேர் திப்பிலி பிளான்ட். ஓகே. திப்பிலியா? எஸ், திப்பிலி. ஓகே. பிளான்ட் பேர் திப்பிலி. இந்த பிளான்ட் என்னது? இது ரூட்ஸால இது திப்பிலி வந்து அதான் சுக்கு மிளகு திப்பிலி சொல்லுவாங்க. அந்த திப்பிலி. ஓகே. இந்த திப்பிலி பிளான்ட்ஸ்ல இருந்து நாங்க ரூட்ஸ்ல இருந்து ஒரு ஆயில் தயாரிக்கிறோம். ஓகே. இந்த ஆயில வந்து
கால்ல ம். இந்த கால்ல தான் வரும் வெரிகோஸ் கையில வராது. ஆமா கால்ல தான் கால்ல வருது அது நரம்பு சுத்திக்கிட்டு நரம்பு இப்படி சுத்தி சுத்தி ஆ, வரும். ஆ, ஆ. இந்த நரம்புல சுத்தி வரும் வெரிகோஸ் வெயின் வருது. இந்த ம். ஆயில் கொஞ்சம் இந்த ஆயில் எடுத்து ம். இப்படி மேல் நோக்கி அப்ளை பண்றது. ம், ம், ம். ஏன் மேல் நோக்கி அப்ளை பண்றது? நம்ம அதான் அந்த ஃப்ளோ அந்த blood circulation பிளட் சர்க்குலேஷன் ஒன்று வந்து உள்ளுக்கு இன்செர்ட் ஆகும். மேல் நோக்கி அப்ளை பண்ணா உள்ளுக்குள்ள அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகும். ஆ, ஆ. இன்னொன்று இருக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஓகே கொஞ்சம் ஆயில் எடுத்து மேல் நோக்கி அப்ளை பண்ணுங்க. இப்படி மேல் நோக்கி அப்ளை பண்ணினா பிளட் வந்து சர்க்குலேட் ஹார்ட்டுக்கு வரும். பழைய ரத்தம் பிளட் எல்லாம் ஹார்ட்டுக்கு வரும். ஓகே புதிய ரத்தம் இங்க வரும். ஓகே அந்த பிளட் எல்லாம் இப்படி சர்க்குலேஷன் ஆகும். வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம சரி இப்ப இருந்தா பட் கியூர் ஆகுமா நல்லா? நான் இப்ப இருந்தா இல்லாம காட்டுறேன். அப்படியா? இப்ப உங்களுக்கு இருந்தா இல்லாம எத்தனை நாள் தடவணும் உங்களுக்கு? 21 நாள் 21 டேஸ் தடவனா 21 நாள் சரியாயிடுமா? நீங்க அப்ளை பண்ணுங்க. மேல் நோக்கி ஓகே மேல் நோக்கி இப்படி அப்ளை பண்ணுங்க. 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் 21 நாள் அப்ளை பண்ணுங்க. ஓகே வராது. ஃபைன் நீங்க அப்ளை பண்ணதுக்கு ஒரு சார் இப்படி ஒன்லி மசாஜ் ஓகே அந்த மாதிரி பண்ணா சரியாயிடுமா? மசாஜ் பண்ணுங்க. ஆ. ஒன் டைம் சொல்யூஷன் மறுபடியும் வராது. ஓகே இங்கிலீஷ் மெடிசின் என்ன செய்வாங்க தெரியுமா? ஓகே வெரிகோஸ் வெயினை இழுத்து போட்டு கட் பண்ணி ஆபரேஷன் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மெடிசின். ஆனா அது வெயின்ஸ் இல்ல பண்ணக்கூடாதுல்ல அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ணலாம். ம் இங்கிலீஷ் மெடிசின் ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஓகே அதான் திருப்பி வரும். ம் ம் ஆபரேஷன் பண்ணா திருப்பி வரும். ம் ஆனா நம்ம மெடிசின் அப்படி இல்ல, திருப்பி வராது. ஓகே ஒன் டைம் சொல்யூஷன். ஓகேயா? சொல்லுங்க. இது வந்து ஒயிட் சாண்டல்வுட். ஒயிட் சாண்டல்வுட் என்னதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒயிட் சாண்டல்வுட் ஸ்கின் ஸ்கின்கா? ஓகே. ஓகே வாசனை வருமா? இல்ல வராது. இப்ப சின்ன மரம் இது வந்து இப்பதான் 6 வருஷம். இது 15 வருஷம் பின்னது பொறுதான் மனம் வரும். இப்போ எதுவும் வராது அதுல வாசனையே வராது. ஸோ இதான் அதோட இலைகளா? எஸ் ஒயிட் சாண்டல். பட் இது பார்க்கறதுக்கு ப்ரௌனா தானே இருக்கு. இது வந்து இன்னும் உள்ள வெட்டும் போது ஒயிட் ஆகுமா? இல்ல 15 சொல்லுங்க சார் சஞ்சீவ். இது வந்து சஞ்சீவினி மலை. இது வந்து சஞ்சீவினி மலை. இது வந்து 450 ஏக்கர் இருக்கு. 450 ஏக்கர் இது. இது வந்து இங்க அங்கதான் மெடிசின் இருக்கு. நம்ம மெடிசின் அங்க தான் இருக்கு. அங்க மலையில தான் நாங்க மெடிசின் எல்லாம் வந்து இங்க தயாரிக்கிறோம். ஓகே சார். டாக்ஸ் ரிங்கஸ் பிம்பிள்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். சிலாக்கள் இது வந்து சுருள்பட்டை. ஸ்ரீலங்கா சினமன் வேர்ல்ட்ல நம்பர் 1. கேள்விப்பட்டீங்களா? இது சினமன் இல்லல்ல சார்? இது வந்து சினமன் இதானா? இது வந்து பட்டைன்னுவாங்க. பட்டை சுருள்பட்டை. ஓகே சுருள்பட்டைனா இதோட மரப்பட்டையில் தானே வரும் அது? அந்த மரப்பட்டை. ஓகே ஓகே. இது வந்து ஸ்ரீலங்கா சினமன் C4 சினமன். ஓகே ஓகே. C4 சினமன் வேர்ல்ட்ல நம்பர் 1. ஏன் ஏன் வந்துச்சுன்னா இது வந்து ஸ்வீட்டா இருக்கும். ஸ்ரீலங்கா சினமன் ஸ்வீட்டா இருக்கும். வேற நாட்டு சினமன் கொஞ்சம் காரமா இருக்கும். நம்ம ஸ்ரீலங்கா சினமன் நல்லா ஸ்வீட்டா இருக்கும். நீங்க பியூர் சினமன் சாய் குடிச்சிருக்கீங்களா? சினமன் சாயை குடிச்சிருக்கேன். சவுதியில தான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. பியூர் சினமன் குடிச்சது. நீங்க என்ன செய்வீங்க? இங்கிருந்து ஸ்டிப் எடுத்துங்க. ஸ்டிப் எடுத்துன்னு போயிட்டு நீங்க கடையில பவுடர் வாங்காதீங்க. ஏன் பவுடர் வாங்க? நீங்க ஷாப்ல எடுத்துச்சுன்னா அவங்க மரத்தூளை மிக்ஸ் பண்ணுவாங்க. மரத்தூளை மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கும் கண்டுபிடிக்கல. ஏன்னா மரத்தூளை நீங்க எடுக்காம நீங்க பியூர் சினிமா ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸ்டிக் எடுத்துட்டு போய் உட கையால நீங்க செய்யுங்க. உடைங்க தூள் பண்ணுங்க. அதை வந்து பொடி பண்ணுங்க. கிரைண்டர்ல போட்டு பொடி பண்ணுங்க. பவுடர் பண்ணுங்க. பவுடர் பண்ணதுக்கு பிறகு காலைல ½ ஸ்பூன் காலையில ½ ஸ்பூன் கிளாஸ்ல போட்டு சுடுதண்ணி போட்டு ஹனி சுகர் போட வேணாம். ஹனி சுகர் போட வேணாம். கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. காலையில எம்டி ஸ்டொமக். காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. கொலஸ்ட்ரால், ஹை பிரஷர், பிளட் சுகர், பிரஷர் எல்லாம் இல்லாம சைடு எஃபெக்ட் இல்லை. அந்த பவுடரை வீசாங்க அப்படியே குடிங்க. வந்து நம்பர் 1 சினமன் வேஸ்ட் இல்லை. ஓகே. இப்போ 60 இயர்ஸ் அபோவ் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி அந்த நம்ம அவங்களுக்கு வந்து வீதம் குறைவு. பட் அவங்களுக்கும் இருக்குமா? எஃபெக்டிவா இருக்குமா? அவங்களுக்குலாம் இருக்கும். இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லை. வந்து அவங்களுக்கும் இருக்கும். 10 வயசுக்கு மேல எல்லாருக்கும் எஃபெக்ட் வரும். இல்ல அதான் அவங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி இது வந்து நேச்சுரல் அதாங்க. இது வந்து நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் இல்ல. ஓகே. இது வந்து நேச்சுரல். இது வந்து ஆர்டிஃபிஷியல் கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகல. கொஞ்சம் 0%. ஓகே. அதனால ஒண்ணு இல்லையே. சரி ஓகே. 0% அதுக்காங்களே இல்ல. அதனால பிரச்சனை அது இல்ல. சைடு வந்து அந்த தடிப்பமானது இல்ல. இது வந்து ஜிஞ்சர் மெல்லியது மெடிசின் ஜிஞ்சர். இது கொஞ்சம் மொத்தமா இருக்கும். ஆமா அது சீனா இஞ்சி வந்து ஒன்று வரும். ரொம்ப தடியா இருக்கும். இது வந்து மெடிசின்